இந்தியாவிலே இலக்கியத்துக்காக கொடுக்கப்படுற மிகப்பெரிய விருது தான் நம்ம ஞானபீத் அவார்டுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ரெண்டாவது உயரிய விருது என்ன அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்டு. ஞானபீத் அவார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 23 மொழிகளுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த 23 லாங்குவேஜில் எது பெஸ்ட்டாக இருக்கோ, எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஒரு மொழிக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த ஞானபீத் அவார்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சாகித்ய அகாடமி அவார்டில் பார்த்தோம்னா மொத்தம் 24 மொழிகளுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மொழியிலையும் எந்த படைப்பு சிறப்பாக இருக்கோ அந்த படைப்புக்கு மொத்தமாக 24 விருது கொடுப்பாங்க. அதுதான் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு. இப்போ தமிழ்ல பார்த்துட்டோம்னா யார் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா எழுத்தாளர் எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் வந்துட்டு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. இவரோட படைப்பான தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் இந்த புக்குக்கு தான் வந்துட்டு அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. இது என்ன கேட்டகரி கிட்ட வரும் அப்படின்னா இலக்கிய விமர்சனம். ஸோ அந்த கேட்டகரியில் தான் லிட்ரரி கிரிட்டிசிசம், இந்த கேட்டகரியில தான் இவர் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அடுத்து இவரோட வேறு சில படைப்புகள் என்ன அப்படின்னா ஒரு நாள் டைரி, வெயிலோடு போய், அரசியல் எனக்கு பிடிக்கும், திருப்பி அடித்த வரலாறு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இவரோட பெஸ்டான நாவல்ஸாக இருக்கு. அடுத்து சாகித்ய அகாடமி அவார்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியாஸ் செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1954 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எந்த துறைக்கு கீழே வரும் அப்படின்னா கலாச்சாரத்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ இதுக்கு கீழே தான் வரும். மொத்தமாக 24 லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தோமா, என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னா 8th ஷெடியூலில் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கும், ப்ளஸ் இங்கிலீஷ், அடுத்து ப்ளஸ் ராஜஸ்தானி. ஸோ மொத்தமாக வந்துட்டு 24 மொழிகளுக்கு சேர்த்து தான் வந்துட்டு இந்த அவார்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதனோட ப்ரைஸஸ் என்ன அப்படின்னா 1 lakh ரூபி கேஷ் ப்ரைஸ், ஒரு ஷால் அண்ட் ஒரு காப்பர் பிளேக், செம்பு பட்டயம். ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ப்ரைஸஸ். அடுத்து எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போயட்ரிக்கு 8 அவார்டு, நாவல்ஸ் பார்த்தோம்னா 4, ஷார்ட் ஸ்டோரிஸில் 6, எஸ்ஏஸில் 2, மெமோயர்ஸில் 2 அண்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ இதுதான் நம்ம தமிழுக்கு கிடச்சிருக்கு. இதில் 1, ஆட்டோபயோகிராஃபியில் 1, மொத்தமாக வந்துட்டு 24 அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் 2024 சாகித்ய அகாடமி அவார்டு வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஏஆர் வெங்கடாச்சலபதி இவர்கள் தான் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா இவர் ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதிய எந்த புத்தகத்துக்கு 2024க்கான சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.